ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா கே தான் கண்டுபிடிக்க போகிறோம். கே என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். சச்சுதன்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. அப்போது இது ரெண்டுமே ஈக்குவல்னு அவங்க ஏற்கனவே கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. இந்த கண்டிஷனை நான் யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா கே கண்டுபிடிக்க போகிறேன். இந்த கண்டிஷன் அப்படியே எழுதிக்கலாம். எஃப் டாட் ஜி விச் இஸ் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். ஓகேவா? இப்போ இதில் எஃப்க்கு பதிலாக ஜிக்கு பதிலாக சைமல்டேனியஸாக லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரணும். ஃபஸ்ட் லெஃப்ட் சைடு முடிச்சிருவோம். லெஃப்ட் சைடு என்ன இருக்குது அப்படின்னா 3x + 2 அதுதான் எஃபோட ஆன்சர். டாட் ஜியோட ஆன்சர் 6x - k which is equal to இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக இந்த டேர்ம் செகண்டில் இருக்க டாட்டுக்கு அடுத்திருக்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ ரீப்ளேஸ் பண்ண என்ன கிடைக்கணும்? 3 இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக 6x - k நெக்ஸ்ட் வந்து +2. 3யை உள்ளே கொண்டு வந்துடுவோம். அப்போ 3 × 6 வந்து 18x. இங்கே கொண்டு வந்தோன்னா -3k +2. இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இப்போ ரைட் சைடு வந்து ஜி எழுதணும். அப்போ 6x - k டாட் எஃப் வந்து என்னது அப்படின்னா 3x + 2. இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக டாட்டுக்கு அடுத்திருக்கிறத ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ 6 × 3x + 2 - k உள்ளே வந்துச்சு அப்படின்னா 6 3s are 18x. அகெயின் ஒரு ப்ளஸ் போட்டு 6 2s are 12 - k. ஓகேவா? இப்போ ரெண்டு பக்கமே பார்த்தோம் அப்படின்னா எதெல்லாம் காமனாக இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 18x இருக்குது. ப்ளஸில் தான் எதுவும் இருக்குது. இங்கிட்ட ப்ளஸில் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணியாச்சு. சேம் சிம்பிள் இருந்தால் தான் ரெண்டு பக்கமே இருக்கும்போது ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்கும்போது கேன்சல் பண்ணணும். இங்கே ப்ளஸோ மைனஸோ வந்துச்சுன்னா கேன்சல் பண்ண முடியாது. இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ், அதனால் கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ கேவெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ -3k ப்ளஸ் -k இந்த பக்கம் வந்துச்சுன்னா +k ஈக்குவல் டு 12 +2 இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா -2. -3k + k வந்து -2k which is equal to 12 - 2 10. அப்போ k which is equal to 10 மல்டிப்ளிகேஷன் இந்த பக்கம் வரும்போது டிவிஷன் ஆகும். இப்போ -2 1 times 5 times. ஸோ therefore k is equal to இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸை மறந்துடக்கூடாது. therefore k is equal to -5. Subdivision number 2 f of x is equal to 2x - k and g of x is equal to 4x + 5. ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா k தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரே ஒரு கண்டிஷன் f டாட் g which is equal to g டாட் f both are equal. ஸோ f வந்து என்னது அப்படின்னா 2x - k டாட் g வந்து என்னது அப்படின்னா 4x + 5. இதை முதல்ல லெஃப்ட் சைட் சால்வ் பண்ணிடுவோம். ஸோ இங்கே இருக்க எக்ஸுக்கு பதிலாக டாட்டுக்கு அடுத்துருக்கிறத ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ 2 × 4x + 5 - k வந்துடும் which is equal to 2 உள்ள வந்துச்சு அப்படின்னா 2 4s are 8x + 2 5s are 10 - k which is equal to லெஃப்ட் சைடு இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்படியே ரைட் சைடு வருவோம். ஜிக்கு பதிலாக 4x + 5 டாட் எஃப்க்கு பதிலாக 2x - k. ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக செகண்டில் இருக்க டேர்ம் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ 4 × 2x - k +5 இந்த செகண்ட் டைம் லீவ் பண்ணிட வேண்டியதான். அடுத்து வந்து 4 உள்ளச்சுன்னா 4 2s are 8x அகெயின் -4k +5. ஓகேவா? இப்போது சேம் ஃபஸ்ட் சப்டிவிஷனில் என்ன பண்ணுமோ அதே தான். இங்கேயும் +8x இங்கேயும் +8x. ஸோ போத் ஆர் கேன்சல் ஆயிரும். ஸோ கே டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே ஏற்கனவே ஒரு -k இருக்குது. இந்த கே இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா +4k which is equal to 5 ப்ளஸில் இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா -10. ஸோ 4லேருந்து 1 போச்சு அப்படின்னா 3k which is equal to 5 - 10. ஸோ ரெண்டையுமே சப்ராக்ட் தான் பண்ண போகிறோம். அப்போ 5 10லேருந்து 5 வந்துச்சுன்னா 5 பெரிய சிம்பிள் வந்து மைனஸ். அடுத்து வந்து k is equal to -5 டிவைடட் பை மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் வந்துடும். அப்போ therefore k is equal to -5/3.